புலவர் பெருமான் கூறியதைப் போல இந்த பூங்காவனத்தில் நமக்கு புகலிடம் கிடைக்கும் போலத்தான் தோன்றுகிறது. இந்த அம்மாவிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து ஒட்டி கொண்டால் மந்திரவாதியை பற்றிய ரகசியங்கள் தெரியலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்? பெரியம்மா, பாலநாகம்மாவின் மகன் பெரிய கெட்டிக்காரன் தான். இவனிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். பெரியம்மா. பெரியம்மாவா? ஆமா, நீங்க காமாட்சி அம்மா தானே? காமாட்சி காஞ்சிபுரத்துல இருக்கா. நான் பூங்காவனம். ஆமா, பூங்காவனம் தான். எங்க அம்மா சொன்னாங்களே, நான் தான் மறந்துட்டேன். உங்க அம்மா யாரு? உங்க தங்கச்சி தான். தங்கச்சியா? எனக்கு முன்ன பிறந்தவளும் கிடையாது, பின்ன பிறந்தவளும் கிடையாது. அட என்னம்மா நீங்க, ஆயிரமே அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வம்பு இருந்தா கூட இப்படியா மறந்து பேசுறது? உங்களுக்கு போய் பூங்காவனம்னு யாரு பெரியம்மா பேர் வச்சாங்க? ஏன்பா? ஒழுங்கா பூவை தொடுத்து மாலை கட்ட கூட தெரியலையே. எனக்கு மாலை சூடி தாப்பா பழக்கம், கட்டி பழக்கம் இல்ல. கவலைய விடுங்க, அதான் நான் வந்துட்டேனே. பெரியம்மா, நான் மாலை கட்டுற அழக பார்த்தா உன் வாடிக்கைக்காரங்க மயங்கி விழுவாங்க. அட பாப்பா, நீ ஒரு புரியாத புள்ள. அவன் ஊரையே மயக்கிற மந்திரவாதி. உன் மாலைய பார்த்தா மயங்க போறான். மந்திரவாதியா? ஏன் என் பேச்சில உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் ஒரு மாயாவின்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பெண்களை எல்லாம் மயக்கி கடத்திட்டு போறவன்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பாலநாகமாவையே கடத்திக்கிட்டு போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கான்னா நீ நம்ப போறியா? பாலநாகமா மனச மாத்தத்தான் என்னையே பூ கட்டிட்டு வர சொல்றான்னா நீ நம்ப போறியா? நான் நம்புறேம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தைன்னு மனப்பூர்வமா நம்புறேன். என்ன நம்புறவங்கள நான் என்னைக்குமே கைவிட்டதில்லை. அம்மா, அம்மா, நான் எப்படியாவது அந்த மந்திரவாதியை பார்க்கணும். என்னையும் அழைச்சிட்டு போங்கம்மா. என்ன குருவே ஆழமான யோசனை? உலகிலேயே கஷ்டமான காரியம். எனக்கு பெண்டாட்டி கிடைப்பதுதான். முட்டாள்! பாலாவை என் வழிக்கு கொண்டு வருவதற்குள் என் விழி பிதங்கிவிடும் போல இருக்கிறது. என்றாலும் இறுதியில் வெற்றி அடைய போவது பாலாதான். என்ன சொன்னாய்? இந்த பூக்காரி பூங்காவனம் பொய் சொல்ல மாட்டா. என்ன? சர்வ வல்லம அடைஞ்ச தங்களை சாதாரண பொண்ணு பால அடைஞ்சா அது அவளுக்கு தானே வெற்றி. இந்த ஹாஸ்யத்தை கொன்றும் குறைவில்லை. காரியத்தில் தான் பூஜ்யம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பின்னென்ன, மலரை கொடுத்து பாலாவின் மனதை மாற்றுவதாக நீ வாக்களித்த பின் எத்தனையோ முறை சூரியன் உதயமாகிவிட்டது. அவள் உள்ளத்தில் என்னை பற்றி காதல் தான் உதயமாகவில்லை. விரகத்தில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். நீங்க மட்டுமா? தேவர்களும் மூவர்களுமே திண்டாடி இருக்காங்களே. இந்திரன் காயப்பட்டதும் இதனால, சந்திரன் கொரப்பட்டதும் இதனால, ராவணன் கரப்பட்டதும் இதனால் தானே. போதும் உன் புராண பிரசங்கம். வந்த வேலையை கவனி. அந்த வேலை இன்னைக்கு முடிஞ்ச மாதிரிதான். துரும்பு அரும்பாகி, அரும்பு மலராகி, மலர் மாலையாகி. அடடே, மாலை மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறதே. பலே, இதை கட்டிய உன் கரங்களுக்கு கடகம் போட வேண்டியதுதான். கடகம் போட வேண்டியது எனக்கு இல்ல, பார்த்திபனுக்கு. பார்த்திபனா? பார்த்திபா, பார்த்திபா. இந்த சிறுவனா மாலை கட்டினான்? யார் இவன்? என் தங்க மகன். படுசுட்டி வெட்டிட்டு வானா கட்டிக்கிட்டே வந்துருவான். பார்த்திபா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? குருவுக்கு நமஸ்காரம் பண்ண. டேய் சிறுவா, நான் இங்கே இருக்கிறேன், நீ எங்கோ பார்த்து கும்பிடுகிறாயே. என் தாய்க்கு குருவானால் எனக்கு குல தெய்வம், எங்கும் நிறைந்திருக்கிறது தெய்வம். அதை எங்கு பார்த்து கும்பிட்டால் என்ன? பிரமாதம், பிரமாதம். பூங்காவனம் பேச்சிலே இவன் ஒரு புலி. ஆமாமா, நீங்க 8 அடி பாஞ்சா இவன் 16 அடி பாய்வான். இப்படிப்பட்டவனைத்தான் எனக்கு பிடிக்கும். இவன் என்னிடமே பணியாளாக இருக்கட்டுமே. இருக்கட்டுமே. பார்த்திபா, வேலை ஆரம்பி. என்ன சுகம், என்ன சுகம். பார்த்திபா, இலசான உன் கைகள் இலவம் பஞ்சுதான். அது சரி, இப்பிடிகளெல்லாம் நீ எங்க கற்றுக்கொண்டாய்? போக போக பாருங்க, அவன் பிடியில இருந்து நீங்க தப்பவே முடியாது. பூங்காவனம், பார்த்திபன் இங்கே இருக்கட்டும், நீ போய் பாலாவை கவனி. குருவே, கொஞ்சம் இருங்கள். பார்த்திபா,
நீ என் கால்களை பிடிக்க பிடிக்க உறக்கம் என் கண்களை சுழற்றுகிறதே. ஏன்? அது ஒரு பக்குவம் குருவே. அதை செய்யற என்ன மாதிரி சொல்றா? செஞ்சா கும்பகர்ண தூக்கம் வரும். பாலாவை நினைக்க ஆரம்பித்ததிலிருந்து என்னை விட்டு பிரிந்த உறக்கம் இப்போதுதான் நெருங்கி வருகிறது. வரட்டும், ஆனந்தமாக வரட்டும். அம்மா, அம்மா, உன்னை முதல் முறையாக பார்க்கிறேன். உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லையடா. ஐயோ, பாலும் பழமும் கொடுக்க வேண்டிய நான் பச்சை தண்ணீரை கொடுக்கிறேன். அழாதே அம்மா. உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கத்தான் உன் பிள்ளை நான் வந்து விட்டேனே. அப்பா எங்கம்மா? அப்பா எங்கம்மா? அந்த கொடுமையை பாருப்பா. பார்த்திபா, மந்திரவாதியின் மாயத்தால் கோன் விழுந்து குறைப்பட்டு கிடக்கும் உன் அப்பாவை பார். அப்பா, அப்பா, பாருங்களப்பா, உங்கள் மகன் வந்து விட்டேன். என்னை பாருங்களப்பா, என்னை பாருங்கள். நம் செல்வத்தை பாருங்கள், நம் கண்மணியை பாருங்கள் பிரபு. ஐயோ, இதற்கெல்லாம் காரணமான அந்த அரக்கனை கொன்றே தீர்வேன். அவன் கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவேன். உங்கள் கண்ணீரை துடைப்பேன். என் தாய் மீதானே, தெய்வத்தின் மீதானே. பார்த்திபா, அந்த பாவி இப்போது உன் மீது குறிவைத்திருக்கிறான். சீக்கிரமாக இங்கிருந்து போய்விடு. மலையை அசைக்க மலராத மொட்டான உன்னால் எப்படி எப்பா முடியும்? அம்மா, பெரிய மலையை உடைப்பது சிறிய ஒளிதானே? இல்லை பார்த்திபா, இல்லை. அவனை போராடி வெல்ல முடியாது. அவன் உயிர் அவன் உடலில் இல்லை. வேறு எங்கே இருக்கிறது என்ற ரகசியம் அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. தேவன் தான் அவனுக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும். அந்த பாவியின் உயிர் இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த தெய்வத்தின் பொறுப்பம்மா. வாழ்த்து சொன்னவர்கள் இதற்கு வழிகாட்டாமலா இருப்பார்கள்? அம்மா,
என்னை ஆசீர்வதியுங்கள். ஐயோ, பார்த்திபா, அற்ப படை. குருவே, அங்க பாருங்க. ஓ, ஆம்பா. அடடே, இதை கொல்லத்தான் நீ வாழை ஓங்கி வந்தாயா? நொடிப்பொழுதில் நான் தவறாக கற்பனை செய்து விட்டேன். பார்த்திபா, அதை விடு. வீணாய் சிரமப்படாதே. குருவே, அது விஷப்பாம்பாச்சே. அது பட்டுன்னு கடிச்சா நீங்க பொட்டுன்னு போயிடுவீங்களே. ம்? நீ எனக்காக மிகவும் கவலைப்படுகிறாய். பின்ன எங்களுக்கே சொந்தமான உங்க உயிரை கேவலம் ஒரு பாம்பு பறிச்சுக்கிட்டு போறதுன்னா நாங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? பார்த்திபா, என்ன இது? உன் கண்கள் ஏன் இப்படி கலங்குகின்றன? இல்லையே. பார்த்திபா, உன்னுடைய ஆழமான அன்பை எண்ணி ஆச்சரியப்படுகிறேன். அதே சமயம் உன்னுடைய அறியாமை எண்ணி அனுதாபப்படுகிறேன். அறியாமையா? ஆமாம், சர்ப்பம் தீண்டியோ சந்தர்ப்பவசத்தாலோ சாக நான் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல. புரியலீங்களே. புரிய வைக்கிறேன். எல்லோரையும் போல என்னுடைய உயிர் என் தேகத்தில் இல்லை. அப்படிங்களா? நான் கூட இந்த மாதிரி நிறைய கதை கேட்டிருக்கேன். ம்? சில பேருக்கு உயிர் தொடையில, சில பேருக்கு உச்சந்தலையில, சில பேருக்கு கட்ட விரல்ல கூட இருக்கும். ஆனால் என்னுடைய உயிர் ஊனக்கண்கள் காண முடியாத தொலைதூரத்தில் இருக்கிறது. சத்தியமா நான் நம்ப மாட்டேன். என் மனசு தேத்துறதுக்காக நீங்க ஏதோ கதை சொல்றீங்க. அட பைத்தியக்காரா, நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். வேற யாருக்கும் தெரியாது. தேவன் தான் அவனுக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும். அந்த பாவியின் உயிர் இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த தெய்வத்தின் பொறுப்பம்மா. வாழ்த்து சொன்னவர்கள் இதற்கு வழிகாட்டாமலா இருப்பார்கள்? அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். ஐயோ, பார்த்திபா, அற்ப படை. குருவே, அங்க பாருங்க. ஓ, ஆம்பா. அடடே, இதை கொல்லத்தான் நீ வாழை ஓங்கி வந்தாயா? நொடிப்பொழுதில் நான் தவறாக கற்பனை செய்து விட்டேன். பார்த்திபா, அதை விடு. வீணாய் சிரமப்படாதே. குருவே, அது விஷப்பாம்பாச்சே. அது பட்டுன்னு கடிச்சா நீங்க பொட்டுன்னு போயிடுவீங்களே. ம்? நீ எனக்காக மிகவும் கவலைப்படுகிறாய். பின்ன எங்களுக்கே சொந்தமான உங்க உயிரை கேவலம் ஒரு பாம்பு பறிச்சுக்கிட்டு போறதுன்னா நாங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? பார்த்திபா, என்ன இது? உன் கண்கள் ஏன் இப்படி கலங்குகின்றன? இல்லையே. பார்த்திபா, உன்னுடைய ஆழமான அன்பை எண்ணி ஆச்சரியப்படுகிறேன். அதே சமயம் உன்னுடைய அறியாமை எண்ணி அனுதாபப்படுகிறேன். அறியாமையா? ஆமாம், சர்ப்பம் தீண்டியோ சந்தர்ப்பவசத்தாலோ சாக நான் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல. புரியலீங்களே. புரிய வைக்கிறேன். எல்லோரையும் போல என்னுடைய உயிர் என் தேகத்தில் இல்லை. அப்படிங்களா? நான் கூட இந்த மாதிரி நிறைய கதை கேட்டிருக்கேன். ம்? சில பேருக்கு உயிர் தொடையில, சில பேருக்கு உச்சந்தலையில, சில பேருக்கு கட்ட விரல்ல கூட இருக்கும். ஆனால் என்னுடைய உயிர் ஊனக்கண்கள் காண முடியாத தொலைதூரத்தில் இருக்கிறது. சத்தியமா நான் நம்ப மாட்டேன். என் மனசு தேத்துறதுக்காக நீங்க ஏதோ கதை சொல்றீங்க. அட பைத்தியக்காரா, நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். என்னுடைய உயிர் 7 கடலுக்கு அப்பால் உள்ள நாவலன் தீவில் பாதாள நதியை கடந்து சென்று நெருப்பு பூமியை தாவி முதலை பள்ளத்தை தாண்டி அதற்கு அடுத்துள்ள குகைக்கு சென்று அங்கே கொதிக்கும் கொப்பரைக்கு மேல் அந்தரத்தில் தொங்கும் ஐமுக விளக்கில் எரியும் 5 சுடர்களிலும் இருக்கிறது. எவனொருவன் இது எல்லாம் தாண்டி சென்று அந்த 5 திரிகளையும் அடைக்கிறானோ, அப்போதுதான் என்னுடைய உயிர் பிரியும். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிர் வந்தது. இனிமே கவலையே இல்ல. பெற்றவர் துயரத்தை பூமியில் தீர்ப்பது பிள்ளையின் கடமை என்றோ. அலைகடல் தாண்டவே அருள் தந்த தேவனே, வழி ஒன்று செய்யுமையா, வழி ஒன்று செய்யுமையா.
தொடுவதற்கு அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்து விட்டதா? ரத்தத்தை சொரிந்து யாகம் செய்து அவர் எல்லா சித்திகளையும் பெற்று விட்டார். இனிமேல் எந்த சக்தியும் உங்களை பாதுகாக்க முடியாது. சந்திரன் உதயமானதும் தங்களையும் பெறப்போகிறார். இது அவருடைய உத்தரவு. மந்திரவாதியின் உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை நான் அறிந்து கொண்டு விட்டேன். அவனை அழிக்க அங்கே செல்கிறேன். உங்களையும் அப்பாவையும் விரைவில் மீட்டு செல்வேன். சுந்தரி, இதை எடுத்துச் செல். என் பாலாவுக்கு அலங்காரம் அற்புதமாக இருக்கட்டும். அந்த தங்க ரதத்தை மன்மத வீதியில் வெள்ளோட்டமிட தயார்படுத்து. கடலின் நீரெல்லாம் வானில் ஆவியாய் வடிவம் மாறவே, கரிய மேகமாகவே, இடியுடன் மின்னல் தோன்றவே, வானவீதியின் தேர்கள் போல நின்று அன்னை தேவி அவள் கூந்தல் போல ஓடவே, எழுந்து பாடவே, முழங்கி ஆடவே, கதிகள் போடவே. இன்று பௌர்ணமி. நிலவு உச்சிக்கு வரும் முன் தாங்கள் இவற்றை அணிந்து கொண்டு அவரை வரவேற்க வேண்டும். இது அவரது கட்டளை. ஒரே புகையாக இருக்கிறது.
சந்திரோதயம். நிலவையே பார்த்துக் கொண்டிருந்தால் எப்படி? என்னை பார், அருகில் வா, நாம் மின்வையாளை மீட்டத் தொடங்கலாம். இறங்காதே. வரவேண்டியவன் வந்துவிட்டேன், தர வேண்டியது தந்துவிடு. சண்டாளா, மறுத்தால் வலியை பெற வேண்டியிருக்கும். என்னை தீண்டினால் எரிந்து சாம்பலாவாய். உன் பத்தினி தன்மையை காத்த பஞ்சாக்னியை நான் வென்றுவிட்டேன். இனி தப்ப வழியே இல்லை. பாலா, நான் விழுந்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறாயா? நீ விழப் போகிறாய் என் மஞ்சத்தில். ரணதீரா, கண் தெரியவில்லையே. பாலநாகம்மா, இந்த அக்கிரமக்காரனின் வாழ்வு உன் மகனால் முடிய வேண்டும் என்பது விதி. அந்த விதி பாய்கின்ற வாய்க்காலாக உங்கள் வாழ்க்கை அமைந்தது. தெய்வத்தின் அருளால் பெற்ற சித்திகளை ரணதீரன் தீமைகளை செய்ய பயன்படுத்தினான். மனிதன் சிரித்துக் கொண்டே செய்கின்ற பாவங்களை அழுது கொண்டே தீர்க்க வேண்டும். ரணதீரனின் முடிவு தர்மத்தின் தீர்ப்பு. உங்கள் கதை உலகிற்கு நிலையானதொரு பாடமாக விளங்கட்டும். மங்களம் உண்டாகட்டும்.